நிறுவனத்தினோட தலைவர் ரத்தன் டாட்டா அவர்களை பார்க்க அவரோட அலுவலகத்தில் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். ரத்தன் டாட்டா அவர்கள் அவரோட சிசிடிவியில் பார்த்துட்டு அலுவலக உதவியாளரை கூப்பிட்டு கேட்குறாரு, யார் அந்த இளைஞன் அங்கே உட்காண்ட்ருக்கான், ரொம்ப நேரமாக உட்காண்ட்ருக்கானே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த உதவியாளர் சொல்கிறாரு, உங்களை பார்க்கறதுக்கோசம் அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணுறாருன்னு. இது மாதிரி ஒரு 2-3 நாள் பார்த்துட்டே இருக்காரு. அந்த இளைஞர் 2-3 நாள் வராரு, ஆனால் ரத்தன் டாட்டாவை மீட் பண்ண முடியல. அப்போது ஒரு நாள் ரத்தன் டாட்டா வந்து அந்த உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு, சரி எதுக்கோசம் அந்த பையன் வெயிட் பண்ணான்னு கேட்டிங்களான்னாரு. இவங்க தெரியலன்னாங்க. சரி அப்போது ஒரு நாள் சொல்லி அந்த நாளில் என்னை வந்து 15 நிமிஷம் டைம் அவனுக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த உதவியாளர் வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, ரத்தன் டாட்டா அவர்கள் ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் இந்த நாளில் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லும் போது 15 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞர் சொல்கிறாரு, 15 நிமிஷமே எனக்கு பெரிய விஷயந்தான், அது நான் கரெக்டாக பயன்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்றைக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த நாளும் வருது, அந்த இளைஞனும் வராரு. ரத்தன் டாட்டா அவர் மீட் பண்ணும்போது ரொம்ப கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்லா கம்பீரமாக ஹாய் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரத்தன் டாட்டா அவர்களும் எனக்கு நேரம் இன்மை கம்மியாக இருக்குது, எது வந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. என்ன உதவி? அதை நீங்கள் உதவியாளரே கேட்டுக்கலாமே. இல்லை நான் பிஸ்னஸாக பேச வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாரு. அப்போ ரத்தன் டாட்டா சொல்கிறாரு, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உப்பு வியாபாரமா? எனக்கு வேறு வேலையே இல்லைங்களா, எனக்கு நிறைய தொழில் இருக்குது, உப்பு தொழில் பண்ணி தான் நான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாதுன்னும் போது அந்த இளைஞன் சொல்கிறாரு, இல்லை உப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது, இன்றைக்கி அடிப்படை உணவு எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு தான் இன்றியமையாது. அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட பேர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். காலையில் ஆரம்பித்ததுலேருந்து மதியம் வரைக்கும் நைட்டு வரைக்குமே உங்கள் பேர் ஒரு நாள் முழுதுக்குமே உங்கள் பேரை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, உப்பு வியாபாரம் பண்ணிங்கன்னா அப்படின் போது ரத்தன் டாட்டா எதையுமே யோசிக்காமல், ஓகே நான் இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், நீ போய் வெளியில் போய் சைன் பண்ணி கொடுப்பாங்க வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இளைஞனோட ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும். அந்த இளைஞன் யாருன்றதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. எந்த ஒரு வேளை ரத்தன் டாட்டா ஒத்துக்காமல் போயிருந்தால் அவர் வேறு ஒரு கம்பெனியை நாடி இருப்பார். இன்றைக்கி நம்மளுக்கு டாட்டா உப்புன்னு ஒன்று கிடச்சிருக்காரு. எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம வர்ற நேரத்தில் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா வாய்ப்பு நம்மளை கை நழுவி போயிடும். இதை கதையாக பார்க்குறவங்களுக்கு இது வெறும் கதை தான். இதை வெற்றியாக கொண்டாடணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய பகுதியாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.